நண்பர்களே என்னடாச்சுன்னா காலை 8 மணி அளவில் ஷூ மாட்டிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு அருமையான காலை பொழுது. அப்படியே நம்ம கார் எடுத்துட்டு நான் வந்த இடம் தான் ஜிம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான லிஸ்ட்டை பார்த்துருவோம். உள்ளே வந்தாச்சு. இன்னைக்கான ஒர்க் ஸ்பேஸி தான். எடுத்த உடனே நான் பண்ண ஒர்க் அவுட் பிளான் வந்து 3 செட்ஸ். செட்டுக்கு 15 கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தா இவர் இருந்தார். ஸோ க்ளூட்ஸுக்கும் அதே மாதிரி தான் லெக் ப்ரெஸ்க்கு பண்ண மாதிரி 3 செட்ஸ் பண்ணேன். ஒரு கால் பண்ணிவிட்டு இன்னொரு கால் பண்ணலன்னா எப்படி? ஸோ அதையும் டக்குன்னு முடிச்சுட்டு என்னோட ஃபேவரட்டான ஒர்க் அவுட் லெக் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்தேன். லிஸ்ட்டில் இருந்த 3வது ஒர்க் அவுட்டை முடித்து விட்டு புதுசாக ஒன்று பண்ணலாமே அப்படின்னு நான் வந்தது தான் நம்ம. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு கார்டியோ பண்ணிவிட்டு இன்றைக்கான ஜிம் டேவே கைண்டாக முடிஞ்சிருச்சே. சரி முடிச்சுட்டு காருக்கு வந்தேன். ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி ஒரு நல்ல பாடல். வீட்டுக்கு வந்ததும் ஜிம் படிஸ்க்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போட்ட லிஸ்ட்டை எடுத்தேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட் போடுவேன். அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி அடிச்சிருவேன். கரெக்டு தான். அது என்னன்னே தெரியல. இந்த ஸ்குவாட்ஸ் மட்டும் எப்பவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் விடலாமா? நோப், நாட் அட் ஆல் மெயிட். ஸோ இவருக்கும் அந்த 3 செட்ஸ் ஈக்குவலாக கொடுத்தேன். சரி விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். நான் ஏன் இந்த மாதிரி செய்கிற விஷயத்தெல்லாம் அடிச்சிடுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது. நம்ம ப்ரொடக்டிவாக தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு. நீங்களும் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி அடித்து நாக் அவுட் பண்ணுங்கள் கைஸ். இப்படிக்கு வை பேரி. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சர்ப்ரைஸ் பண்ணுங்க.